இவன் வெளிநாட்டு ரத்தத்தோட நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட படைப்புங்க. நம்ம ஊரில் ரோட்டில் திரியிற குட்டிகளுக்கும் இந்த மாதிரி வீட்டிலேயே திரியிற குட்டிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் ரோட்டில் திரியிற குட்டிகளுக்கு எந்த வீட்டில் போனால் கொஞ்சம் சோறு வைப்பானுங்க, எந்த குப்பை தொட்டியில் கொஞ்சம் நல்ல சோறு கிடைக்கும், எந்த சாக்கடைகளில் கொஞ்சம் நல்ல தண்ணி தேட முடியும், யாரோட வீட்டில் நிழலுக்காக ஒதுங்கினா கல்லை கொண்டு எறிய மாட்டாங்க, இப்படி எல்லா விவரமும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்கிற குழந்தைகளுக்கு எந்த விவரமும் தெரியறதில்ல. இவனுக்கு நல்ல சோறு எங்கே கிடைக்குன்னு தெரில, நல்ல தண்ணி எங்கே கிடைக்குன்னு தெரில, நிழல் எங்கே கிடைக்குன்னு தெரியல. அங்கே இங்கே அலைஞ்சு கடைசியில் சாக்கடைக்குள்ளே கவுந்தடிச்சு படுத்து கிடந்தான் சீரனவை இழந்து. எல்லா மனுஷங்களும் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்துட்டு போக, அந்த வழியாக போன யாரோ ஒரு புண்ணியமாக சேஃப்கோம் ஃபவுண்டேஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாய் கிடக்குது, இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இரவு நேரம் ஆனதுனால அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணி இந்த பிள்ளையை எடுத்து வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இவனை குளிக்க வச்சு அவங்க சேஃப்கோம் ஃபவுண்டேஷனோட கிளினிக்லேயே அவனை நல்லபடியாக